போய் உட்காந்துக்கோ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ண போறோம்னா போதை மருந்து ஒரு சமுதாய சீர்கேடு. போதைனா என்ன வருது? நிறைய நிறைய இடத்துல இருக்குது போதை. சரியா? எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்ம வீட்டிலேயே கிராமத்திலேயே அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்கள் மாமா அவங்க எல்லாமே வந்து குடிச்சிட்டு வந்து ரொம்ப சண்டை போடுற குடும்பங்கள்லாம் இருக்கு. ஆமாவா? இப்படி அந்த ஒரு குடும்பத்துல ஒரு குடிகாரன் இல்லை ஒரு புகையில பந்தராத்து இது அப்புறம் கஞ்சா அதுக்கப்புறம் தம்பாக்கு இதெல்லாம் போடுற கேஸ்ல வாயில புண்ணு வரும், நுரையீரல். அந்த சுனிதா அப்படின்ற அந்த சினிமால எல்லாம் காட்டும்போது புகையிலை, புற்றுக்கட்டி, புற்றுநோய் இந்த எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்ப அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்ற காட்டும் உன்னோட படிப்பு ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அப்போ உன்னோட படிப்பு அங்கே போகிறப்ப உன்னோட குடும்ப சூழ்நிலை நல்லா இந்த பிள்ளை உண்மை இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் நல்லா கவனிக்க மாட்டேது, என்ன பிரச்சனை? எங்கள் அப்பா நேற்று குடிச்சிட்டு வந்து நாங்கள் அம்மாவை நல்லா அடிக்கிறாரு. எனக்கு அதே ஞாபகமாக இருந்துச்சு. நான் எங்கிட்ட இவ்வளோ பேரை படிக்க, நான் என்ன சார்லஸ் விதி படிக்க, எனக்கு தலை விதியா இருக்கு என் விதியே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். உள்ள பாடுல செயல்பாடுல தன்னோட குடும்ப நிலையை சுமந்துக்கிட்டு வரணும். நாளைக்கு ஒரு சூழ்நிலை எங்கள் பாப்பா காய்ச்சா கொண்டதுன்னா எனக்கு அதே எண்ணமா தோணும். அப்போ அந்த போதை மருந்து நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் அறவே ஒழிக்கிறதுக்கு நீங்க சொல்லணும். பக்கத்துல இருக்கிற ஒருத்தவர் வந்து பீடி பிடிக்கிறாருன்னா, அண்ணே இந்த பொது இடம் இங்க பிடிக்காதீங்க தயவு செய்துன்னு சும்மா சொல்லுங்க. நம்ம மேல காரி துப்புனாலும் பரவாயில்லைங்க. அதான் மழை பெய்யும் போது இப்படிதான். மழை பெய்யும் போது பெரும்பாலான புகை வண்டி கிளம்பிடும், ரயில் வண்டி மாதிரி கிளம்பிடும். நான் பெரும்பாலுமே மழை பெய்யும் போது என்ன பண்ணுவேன்னா, எந்த பஸ் சும்மா இருக்குது, யாரே இல்லாம இருக்குது, யாரும் எடுக்காம இருக்காங்கன்னா அந்த பஸ்ஸில் போய் உட்காந்துருப்பேன். எதுக்காக மட்டும்னா இந்த புகை பிடிக்கிறது. அவங்க ஒரே ஒரு சிகரெட்டு தான் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம 300-400 சிகரெட்டு பிடிச்சதுக்கு சமம். அவங்க ஒன்னே தானே ஊதி தர்றாங்க. பக்கத்துல இருந்து அந்த ஸ்மெல் வருதுல்ல, நம்ம ஃபீல் பண்ண முடியல. அது 400 புகை. அது மட்டும் இல்ல, இந்த அடுப்பு ஏன் ஒழிஞ்சு நமக்கு ஏன் கேஸ் வந்துச்சுன்ற கதையே வந்து 400 புகையிலைக்கு அது சமம். அந்த அடுப்போட புகை அம்மா ஊதுவாங்க தெரியுமா? ஊதாமலையில ஊதி 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 நம்ம சமைப்போம். அப்பெல்லாம் ஒத்த அடுப்புல இருந்து இன்னொரு அடுப்புக்கு வரும் லைட்டு. அந்த வீட்டில் நம்ம என்ன செய்வோம்? சின்ன பொருட்கள்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் அடுப்பில் சமைக்கும் போது ஈஸியாக வேலைகள் முடிஞ்சிச்சு, உட்கார்ந்து சமைச்சோம். எல்லா வேலையும் இருந்தாலும் கூட நமக்கு புற்றுநோய் எல்லாமே இப்போ நிறைய வருது. புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த அன்னாச்சி பழம் இருக்குல்ல, அதை வாங்கி கட் பண்ணி போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்ல பொருட்களை சாப்பிடணும். நான் சாப்பிட்றதெல்லாம் நல்ல பொருள் நீ நினைக்கிற, இது குப்பை கிடையாது. வயிறு வந்து குப்பை கிடையாது, இல்லை டஸ்ட்பின் கிடையாது. தூக்கி போடுறது கண்டெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும். பல பேர் கலருக்காக சாப்பிடுவேன், பல பேர் சுவைக்காக சாப்பிடுவேன், சிலர் மட்டும்தான் உடம்புக்காக சாப்பிடுவேன். கடைசி வரைக்கும் நம்ம கூட ஒரே பொருள் வரும், அதுனா நம்ம உடம்பு மட்டும்தான். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால போதையை என்ன செஞ்சுருங்க, நிப்பாட்டிடணும் அப்படின்றத எல்லா தகவலையும் சொல்லுங்க. நம்மளும் வந்து சரியான